சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கரூரில் நடந்த மிக துயரமான சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்கின்ற விஷயத்தை, அதற்கான ஆதாரங்களை மறைமுகமாக விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணதாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரணையில் விஜய் தரப்பு வெற்றி பெற்றால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி 17 ஆண்டுகள் வரை சிறைக்கு செல்ல அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி கரூர் மக்களே கரூரிலிருந்து விரட்டி அடிப்பார்கள் என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கரூர் துயரத்தின் போது செந்தில் பாலாஜி முழுவதுமாக மருத்துவமனையிலே விடியற் காலை வரை இருந்தார். அது மட்டுமில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓடி வந்தார். ஸ்டாலின் இரவோடு இரவாக அங்கு வந்தார். அங்கு அன்பில் மகேஷ் பொய்யாமணி, மா சுப்பிரமணியம் இது போன்ற அமைச்சர்கள் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது முழுக்க முழுக்க திமுகவின் திட்டமிடப்பட்ட சதி எனவும் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் திமுக தான் எனவும் விஜய் தரப்பிலிருந்து அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து இந்த மனுவை கொடுக்கும்போது திமுக தரப்பிலிருந்து துள்ளி அடித்து கொண்டு சிபிஐக்கு விசாரணை கொடுக்க வரும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக திமுக தரப்பிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு அவர்கள் ஏன் வந்தார்கள்? இதற்கு பின்னால் அவர்கள் இருப்பதால் மட்டும்தான் இந்த அசம்பாவித சம்பவத்திற்கு அவர்கள் காரணம் என்பதால் தான் துள்ளி அடித்து கொண்டு வந்தார்கள் எனவும், திமுகவில் செந்தில் பாலாஜி தான் கரூரை சேர்ந்தவர், அவருடைய கோட்டை கரூர் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கோட்டையில் விஜய் நடத்திய இந்த பேரணி அவருக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் விஜயை காலி செய்ய வேண்டும், கூடவே விஜய்க்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் விஜயை கட்சியை விட்டே வெளியேற வேண்டும் என்று சொன்னதாகவும் மறைமுகமாக செய்திகள் வெளியாகின. இதையெல்லாம் ஒரு இரகசிய ஆவணமாக சேர்த்து விஜய் தரப்பிலிருந்து வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 7 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த 7 மாதத்தில் திமுக தங்களது பலத்தை காமித்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த சதி திட்டத்தை தீட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த சதி திட்டத்தை வைத்தே விஜய் அவர்களை கவிழ்த்துவிட்டு திமுக அரசு வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த சதி திட்டத்தை தீட்டினார்கள் என்று தற்போது விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் இருப்பது செந்தில் பாலாஜி தான் எனவும், ஒருவேளை செந்தில் பாலாஜி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 17 ஆண்டுகள் கூட சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்கிற தற்போது தகவலும் வந்திருக்கிறது.